என் மேல உன் மாமா கை வச்சத பார்த்த உடனே உனக்கு கோபம் வந்ததுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவரோட நிலைமையையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உனக்கு பிடிக்காத ஒருத்தர் உன் வீட்டுக்கு வந்தா நீ சும்மா இருப்பியா? ஆனா மாமா பண்ணது தப்புன்னு சொல்ற. வந்தது அவரோட அப்பான்னு சொல்லுவ, அதானே? சூழ்நிலைகள் அவங்களுக்குள்ள ஒரு பிளவை உருவாக்கிடுச்சு. தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ண பிரசாத் மாமானாலே ககன் மாமாவுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்துட்டாருன்னு மாமா கோவப்பட்டாரு. நான் அவரை வர வச்சேன்னு என்ன அடிச்சாரு. அக்கா, நாம நம்ம கோவத்தை நமக்கு பிடிச்சவங்க மேலதானே காட்ட முடியும். வெளியாளுங்க மேல காட்ட முடியாதுல்ல. மாமா உன்ன பொண்டாட்டியே இல்லன்னு சொல்றாருக்கா. உன் மேல அவருக்கு அன்புன்றதே இல்ல. சிவா, எங்களோட இந்த உறவு இந்த தாலியால ஏற்பட்டதில்ல, காதலால ஏற்பட்டதில்ல, சின்ன வயசுல ஏற்பட்டது. என்னோட அம்மா என்ன பெத்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்மைக்குள்ள வச்சு என்னை வெளியில தூக்கி வீசினப்போ என் அழுகையை கேட்டு என்னை காப்பாத்தி தூக்கிட்டு போனாரு உன் மாமா. அன்னைக்கு மட்டும் உன் மாமா என்னை காப்பாத்தாம இருந்திருந்தா நான் இருந்திருக்க மாட்டேன். அக்கா, ஏதாவது நாய்க்கோ நரிக்கோ பசிக்கு உணவா இருந்திருப்பேன். அக்கா, அந்த கடவுள் எப்பவோ போட்ட முடிச்சு அது 3 முடிச்சு போடலன்னு உன் மாமா சொல்லிட்டா போதுமா? உன் மாமாவுக்கு நான் உயிரிடா. எனக்கு என் அப்பா அண்ணா உயிர். உங்க மாமாவை எனக்கு பிடிக்கும். 2 பேர்ல யார் வேணும்னு கேட்டப்போ நான் என் அப்பாவை தான் தேர்ந்தெடுத்தேன். உன் மாமாவை நான் விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு 2 பேரோட அன்பும் வேணும். என் அப்பாவையும் என்னால பிரிய முடியாது. மாமா என்னை விட்டு பிரிஞ்சா தாங்கிக்க முடியாது. எந்த பக்கம் சாயறதுன்னு தெரியாம நான் எங்க விட்டுட்டு போயிடுவனோன்னு ஓ மாமா. எங்க சண்டைக்கு காரணம் பாசம். உன் மாமா என் மேல மலை அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. அது கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே எப்பவும் உன் மாமாவை இப்படி தப்பா புரிஞ்சுக்காத. விட்டுட்டு போயிடுன்னு என்கிட்ட சொல்லாத. சாரிக்கா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன்.